ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட சம்பவம். I am coming. சம்பவம் இது சாதாரண சம்பவமே இல்ல, இது ஒரு சூப்பர் குஜிலி மஸ்து. தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. எலெக்ஷனோட ரிசல்ட் வருது, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க யாரு வின் பண்ண போறாங்க, யாரு தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாவே பார்ப்பாங்க. ஆனா இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாக்குதுங்க, ஏதோ ரமண வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி இன்னைக்கு இடியுடன் கூடிய மழை வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சொன்னாக்க சின்ன சின்ன பசங்களை உட்காந்து ஆர்வமா பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் பசங்க பாக்குறாங்க. வாக்களித்த தமிழக மக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லாருமே உட்காந்து ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சுங்க. அப்படியே இன்ச்சு போய் இன்ச்சா போக 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 ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் நம்ம தலைவர் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எப்படியோ இப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அப்படியே புரட்டி போடுற மாதிரி வந்துச்சுங்க ஒரு நியூஸ். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி முகத்தை எட்டியிருக்கிறார். 88,903 வாக்குகளை பெற்றிருக்கிறார். களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1,50,00,000 வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டு மக்களே என்னங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். பாத்தீங்களா, டிவிக்கே உள்ள வரும்போது டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, அரசியல் சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த இடத்துல நீ கால் பதிக்குன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே நிறைய வேணும். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீலாம் ஆட்சி பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. நடிகன் வருவான், மண்டி போடுவான், நீ பழனிக்கே பால் காவடி தூக்கினாலும் நடக்காது ராஜா. ஆனா மக்களே நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னொரு பக்கம் அவருக்கு நிறைய கூட்டம் வருதுங்க. அவர் தாங்க வின் பண்ணுவாரு சொன்னாக்கா நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறவே மாறாது. நடிகர் போனா கண்டிப்பா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அதனாலலாம் அவர் சிஎம் எல்லாம் ஆக முடியாது. 10 தொகுதி 5 தொகுதி ஏன் 2 தொகுதி 234 தொகுதியில அவர் தோக்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிலாம் பேசிட்டு இருந்தாங்க. 50 வேண்டாம் 30 10 சீட் ஜெயிச்சிரும், நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு போய் வச்சாங்க பாருங்க. ஒரு ஆப்புனா ஆப்பு, சாதாரண ஆப்பு இல்ல, சிறந்த குஜிலி மஸ்து. நேத்து வந்த சின்ன பையன் ஒரே எலெக்ஷன்ல நம்ம அத்தனை பேர் அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்பு அடிச்சுட்டாங்க. எல்லார் வாயுமே அடைச்சிட்டாருங்க இந்த மனுஷன். நான் வரேன் தனியா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்த மனுஷனை போட்டு வாட்டி எடுத்தாங்க. என்னென்னமோ குற்றச்சாட்டு, என்னென்னமோ பழி, அப்படி இப்படின்னு போட்டு வாட்டி எடுத்தாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் அசால்ட்டாக நின்று அடிக்கிறேன்னான்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லி வச்ச மாதிரி அடிச்சாரு பாருங்க, கலக்கி விட்டாரு. எங்கடா போனீங்க கடுப்புல விட்டு கணிப்பாளர்களே, எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. அதுதான் அவ்வளோதான், சிஎம் போஸ்டிங்கில் உட்காராரு. என்ன 108 தொகுதி வந்திருக்கு, இன்னும் ஒரு 10 தொகுதி வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. அந்த 10 தொகுதியை மட்டும் வாங்கிட்டாருன்னா வச்சிங்களா, தலைவன் சிஎம் போஸ்டிங்கில் அப்படியே உட்காந்துருவாருங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை சிஎம் போஸ்டிங்கில் உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் முக்கியமே. சும்மா சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணால் மட்டும் இருந்தீங்கன்னா வச்சிங்களா, உங்களை உட்கார வச்சாங்க பாருங்கள், அதே வேகத்தில் கீழே இறக்குவாங்க. அதனால் நீங்கள் சொன்னதை செய்யுங்க, அதுக்கு வேலையை செய்யுங்க, நல்லபடியாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க, அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். சும்மா இந்த டைம்ல நம்ம டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க?
டிவிகே ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் தற்கூரி அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும், ஒன்றுமே தெரியாது, அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்களா ஒரு குரூப்பு. கடைசியில் அந்த குரூப்போட நிலைமை என்ன சொல்கிறதுன்னு தான் தெரில. நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தற்கூரின்னு பேரு. என்னடி கர்மது இப்படி படுத்துது. இந்த இடத்துல தளபதி விஜயை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. அவர் சினிமாவில் போகட்டும், அரசியலில் கலக்கட்டும், அதை பற்றினா நான் சொல்லவே இல்லை. நான் பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காருங்க எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சினிமா துறையில் வராரு, வந்து நடிக்கிறாரு. அவரை போட்டு திட்டாத ஆளே கிடையாது. இந்த மனுஷெல்லாம் நடிக்க வந்துட்டாரு, அவர் மூஞ்சி என்ன, அவர் அழகு என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சாங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் அவர் கோவப்பட்டு ரிப்ளை கொடுக்கல. அவரோட ரிப்ளை எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே நடித்து மேலே வந்து அவர் மூஞ்சியை போய் நாங்கள் தேட்டரில் பார்க்கணுமான்னு சொன்ன ஆட்களையே 5000 ரூபாய் கொடுத்து, 2000 ரூபாய் கொடுத்து, 3000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து போய் படம் பார்க்க வச்சார் பாருங்க. அதுதான் அவர் கொடுத்த ரிப்ளை. அதுக்கப்புறம் போதும், சினிமாவில் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அரசியல் உள்ள வந்தார். அரசியலில் போட்டு அவரை திட்டாத ஆளே கிடையாது. எல்லாருமே போட்டு எப்படியோ கழுவி ஊற்றுனாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நான் இந்த இடத்துலையும் கால் பதிப்பண்ணான்னு சொல்லிட்டு மனுஷன் நின்று இப்போ அடித்து தூக்கிட்டு வந்து சிஎம்மாவே நிற்கிறார் பார்த்தீங்களா. இங்கே தான் இந்த மனுஷன் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே பார்க்குறேன். சாதா மேன் தான் பேபி, ஆனால் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை மக்களுக்கு பிடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த மனுஷனை எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவன் சொல்லிட்டு பார்த்து கடைசியில் சிஎம்மாவே தூக்கி உட்கார வச்சிட்டாங்களே. அப்படின்னா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆரம்பத்துலேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் வந்திருக்காருன்னா இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு பாருங்களேன். இதனால தாங்க சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பாத்துருக்கோண்ணே. ஆனா இப்போ பேச்சில இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குண்ணே. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion, and even if it is single, it will be the king of jungle. அந்த வெறித்தனத்துக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? கப்பு தான். கப்பு முக்கியம் பிகிலே. நீங்க தானே கேட்டீங்க அந்த ஃபங்க்ஷன்ல. ஆமாண்ணே. அதே பதில் தான், கப்பு முக்கியம் பிகிலே. கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டு மனுஷன் கப்பி அடிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லது நடந்தால் கண்டிப்பாக கொண்டாடுவோம். ஏதாச்சும் கெட்டது நடந்து போச்சுன்னா வச்சிங்க, கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே கேள்வி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டீங்க, உங்களை நாங்கள் உட்கார வச்சோம், இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அதனால் பக்காவாக அடித்து தூள் கலப்புங்க. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறி தனமா இருக்கும். நல்லது. விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். நிறுத்து, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்கணும். சரி. உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது, கூமுட்டை கூட்டம், இது தற்கொலை கூட்டம், இது ரசிகர் கூட்டம், இது கேடுகட்ட சைக்கோ கூட்டம். உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். உங்களை பத்தி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். அட கடவுளே, என்னடா இது, டிவிக்கோட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் ஜூலியும் துரைமுருகனுமா? கரெக்டு தான். இவங்க 2 பேரும் மட்டும் அவரை பற்றி பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் ஓட்டு கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. எப்போ இவங்க 2 பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ தாங்க டிவி கேக்கு மார்க்கெட்டே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலும் டிஎம்கே கட்சியிலும் அவங்களே சூனியம் வச்சுக்கின 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனும் ஜூலியும் தான். இவங்க 2 பேரும் விஜயை பற்றி பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் ஓட்டுலாம் வந்திருக்கான். எப்போ இவங்க 2 பேரும் விஜயை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே இவங்க 2 பேருக்கும் ஓட்டு குறைய ஆரம்பிச்சு. இளவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? அந்த கிளி இளவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் உட்காரும். அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம கூல் சுரேஷ் டிவிக்கோட ஸ்லீப்பர் செல்ஸா ஜூலியும் சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு போல. கண்டிப்பாக தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான்.
234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா 10 சீட் கூட தனியா முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறியா? 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். ஐயோ, வாக்க வேற கொடுத்துட்டாரு நம்ம பாண்டியன். இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சொன்ன வாக்க காப்பாற்ற போறாரா இல்ல வேற ஏதாச்சும் பேச போறாரான்னு தெரியல. பாப்பா, வெயிட் பண்ணி பாப்போம் தலைவர் என்ன பண்றாருன்னு. இதுக்குத்தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறவே கூடாது. இப்போ வார்த்தையை விட்டாரு, மாட்டி முழிக்கிறாரு. என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பிரு. அவசி விரும்மாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே படாம பத்திரிக்கை சொல்லிருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? ஐயோ, நம்ம சீமானன் நினைச்சாலும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஒரு தொகுதி கூட வரல, ஜீரோவிலே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸிட் போல்ல மற்றவன் ஒரு கட்சி போட்டு ஜீரோன்னு போட்டாங்களா, அந்த மாதிரியே போட்டிருக்கலாம். நாம் தமிழர் கட்சின்னு போட்டு ஜீரோவே போறது பார்க்கறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் மெயின் காரணம் யார் தெரியுமா? சீமானனா கிடையவே கிடையாது. அவர் கூடவே வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஆள் தான், அந்த ஒரு ஆளால் தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவர் யாருன்னு காட்டுறேன் பாருங்களேன். சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? இதுதான் விஷயமே. எப்ப இந்த மனுஷன் வந்து பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே நம்ம சீமானுக்கு அடி விட ஆரம்பிச்சிருச்சு. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. என்னங்க பேசுறாரு சாட்டை? ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பரா பேசியிருந்தார். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, இந்த மனுஷன் சூப்பரா பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ பேசுறாரு பாருங்க, பேச்சு என்னங்க பேசி பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கின்னு, அந்த குடும்பத்தை பத்தி பேசிக்கின்னு, ஒருத்தரை பிடிச்சி எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா பேசிக்கிட்டு, இந்த மாதிரி எங்க பேசுறது? இந்த மாதிரி பேசுறதுனால தான் நாம் தமிழர்களுக்கு ஓட்டு குறைஞ்சுன்னு அடிச்சு சொல்லுவேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, 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 ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டார், நம்மளும் கொடுத்துட்டோம். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பா நல்லதே நடக்குன்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். ஆனா இதுக்கப்புறம் ஜனநாயக படம் ரிலீஸை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த படம் வரும். அந்த படத்தோட டைட்டில் கார்டு எப்படி தெரியுமா இருக்கும்? பார்த்தீங்களா? தளபதி விஜய் கிடையாது, முதலமைச்சர் தளபதி விஜய் தான் வரும் போல. எங்கேயாச்சும் எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருந்தா தளபதி விஜயனே போட்டிருப்பாங்க. இப்போ எலெக்ஷனை முடிச்சு அவரை சிஎம் ஆக்கித்தான் இந்த படத்தை விடுவோம். அந்த படத்தோட ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தளபதி விஜய் தான் வரும் போல. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. படம் வந்த பிறகு பார்த்து சொல்லுவான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வோட விளைவு எப்படி இருக்க போகுது? தளபதி விஜய் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி மென்மேலும் இந்த ஆட்சியை விட்டு தலைவனை எடுக்கவே முடியாத அளவுக்கு பண்ண போகிறாரா, இல்லை இவரோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லதே நடக்கும்.